ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா? நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையான சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படிப்பட்ட கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷியில் இருக்கிற அவினாஷி லிங்கேஸ்வரர் கோயில் தாங்க. இந்த கோயிலோட சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா காசிக்கு இணையான கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் காசிக்கு போனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் இந்த கோயில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு முக்கிய கடவுளான அவினாஷி லிங்கேஸ்வரர், ஏன்னா அவினாஷி லிங்கேஸ்வரர் தான் இங்கே முக்கியமான கடவுளாக சொல்லப்படுறாங்க. அதையும் தாண்டி பைரவர், முருகர், பிரம்மா, 63 நாயன்மார்கள், எக்கச்சக்க கடவுள் சிலைகள் எல்லாமே இங்கே செதுக்கியிருக்காங்க. லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா 2000 வருஷம் பழமையான கட்டடங்கள் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். மன நிம்மதியோடு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அங்கே ஒரு டைம் அங்கே இருக்கிற ஆற்றுல ஒரு குழந்தை தவறி விழுந்தது, முதல்ல முழுங்கிருச்சு. அதை யோசித்த சுந்தர் பஜனம் பாடி அந்த குழந்தைய வெளியெடுத்ததா புராண கதைகளாக சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கல்வெட்டுகளும் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.